الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين صدق الله العلي العظيم خير الحمد لله. கண்ணியமான சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய தீனுக்காக நேரங்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தாரான். அன்பானவர்களே, அல்லாஹுடைய ஒரு சுன்னத் இருக்கிறது, அல்லாஹுடைய ஒரு முறை இருக்கிறது. எல்லா நன்மையுடைய கூலியும் எங்களுடைய கபருல வைத்ததற்கு பின்னாலதான் அல்லாஹ் காட்டுவான். அன்பானவர்களே, இந்த ரமதான்ல ஒரு மஹல்லா வேலைக்காக நேரம் கொடுத்தது, அதே போல ஒவ்வொரு தீனுடைய கர்மங்களுக்காக நான் நேரம் கொடுத்தது, எல்லாத்துடைய கூலியும் என்னையும் உங்களுடைய கபருல வைத்ததுக்கு பின்னாலதான் அல்லாஹ் காட்டுவான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், فَكَشَفْنَا عَنْكَ غِطَاءَكَ فَبَصَرُكَ الْيَوْمَ حَدِيدٌ. உங்களில் நாம் அந்த கபரிலே வைப்போம், வைத்ததற்கு பின்னால் அந்த திரைகளை திறந்து காட்டுவோம். ஒரு கர்ட்டனை திறக்கிறத போல அல்லாஹ் திறந்து காட்டுவானா. அல்லாஹ் சொல்றான், فَبَصَرُكَ الْيَوْمَ حَدِيدٌ. அன்றைய நேரத்தில் அவரோட கூர்மையான பார்வையால ஒவ்வொரு நன்மையுடைய கூலியையும் நீங்க பாப்பீங்க. ஒரு சுபஹானல்லாஹ் சென்ன நன்மை என்ன, ஒரு 2 ரக்காத்துடைய நன்மை என்ன, அன்பானவர்கள் எல்லாம் அந்த கபரில் இருந்து தான் காட்டப்படும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உயர்ந்த கூலிகளை நசீவாக்குவானாக. அன்பான சகோதரர்களே, முழு உலகத்துடைய வெற்றியையும் அல்லாஹ் வைத்திருக்கிறது ஈமானுக்கு பின்னால மட்டும்தான். நானும் நீங்களும் எவ்வளவு ஈமான சம்பாதிச்சு கொள்றோமோ அதுலதான் துனியா ஆகரான வெற்றி அல்லாஹ் வச்சுக்கிறார். அன்பானவர்களே, அந்த சஹாபாக்களுடைய கல்புக்குள்ள இதுதான் நிறைக்கப்பட்டது. அல்லாஹுடைய வல்லம குதிரத், இந்த ஈமானுடைய விடயம் தான் நிறைக்கப்பட்டது. அல்லாஹ் சொல்றான், அந்த சஹாபாக்களுடைய ஆரம்பம் وَكُنْتُمْ عَلَى شَفَا حُفْرَةٍ مِّنَ النَّارِ. சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நரகத்துடைய விளிம்பில் இருந்த மக்கள் மேலான அல்லாஹுடைய ரசூலுடைய இந்த முபாரக்கான உழைப்பின் மூலமாக மனித புனிதர்களாக மாறுகிறார்கள். எப்படி? அல்லாஹ் சொல்றான், அந்த சஹாபாக்களுக்கு முன்னால குர்ஆனுடைய ஒரு வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய நிலைமை என்ன? وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. அந்த சஹாபாக்களுக்கு முன்னால குர்ஆனுடைய ஒரு வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது. அல்லாஹ் சொல்றான், குர்ஆனுடைய ஒரு வசனம் அவர்களுடைய காதல கேட்டால் وَإِذَا سَمِعُوا مَا أُنزِلَ إِلَى الرَّسُولِ تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ. அல்லாஹ் சொல்றான், அந்த சஹாபாக்களுடைய காதல ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனம் கேட்டால் அவன ரியாக்ஷன் கண்ணால கண்ணீர் வடிவதை தவிர வேற எந்த ஒன்றையும் நீங்க காண மாட்டீங்க. அல்லாஹு அக்பர். அன்பானவர்கள், இன்னும் சொல்ல வரோம் என்றா ஈமான் நிறைக்கப்படுகிறது. இதனாலதான் மனித புனிதர்களாக மாறுகிறார்கள்.
குர்ஆன்ல அல்லாஹ் எங்கெல்லாம் அமல்களை பத்தி சொல்றானோ அந்த எல்லா இடங்கள்லயும் அல்லாஹ் ஈமான பத்தி சொல்றான். 80 இடங்கள்ல சாலிஹான அமலன் அல்லாஹ் சொல்றான். அந்த 80 இடங்கள்லயும் அல்லாஹ் ஈமானோட சேர்த்துதான் அல்லாஹ் சொல்றான். அன்பானவர்கள், ஈமான் கல்புக்குள்ள நிறையணும். அப்பதான் இந்த ரமலானும் பிரயோசனமாக அமையும். ஒரு கூட்டம் யாருடைய கல்புல இந்த ஈமான் நிறைக்கப்பட்டதோ அவங்களுக்கு தான் தராவி இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். கியாமுல் லைல்ல நின்று வணங்குறது இன்பம், குர்ஆன் ஓதுறது இன்பம். இன்னும் ரமலானுடைய 22 நோன்பு நோற்ற நிலையிலையும் நான் நீங்களும் எவ்வளவு குர்ஆன் ஓதினோம் என்பதை நான் நீங்களும் தான் கேட்டு பார்க்கணும். நன்மையான கருமங்கள் எவ்வளவு நான் ஈடுபட்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எவ்வளவு அடைஞ்சேன், என கண்ணால கண்ணீர் வடித்து வடித்து அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு மன்றாடினேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன கண்ணால வடியக்கூடிய கண்ணீருடைய துளி இருக்கிறதே அது கொசுவுடைய தலையை விட சின்ன ஒரு டொட் தான், அது நரகத்துடைய நெருப்பை அணைத்துவிடும் என்று சொன்னாங்க. நான் யோசிக்கணும், இது 22 நாள்ல தஹஜ்ஜத்துல அல்லாஹ் அழுதேனா, இஃப்தாருடைய நேரத்துல அல்லாஹ் அழுதேனா, இந்த கியாமுல் லைலுடைய நேரத்தில் அழுதேனா, கண்ணீருடைய நாட்கள். அன்பானவர்கள், எவ்வளவு அமல் செஞ்சேன், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்சேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என்று நான் எவ்வளவு உறுதி எடுத்தேன். இமாம்கள் சஹாபாக்கள் அவங்கள கல்புக்குள் ஈமான் நிறைக்கப்பட்டது. அதனால் எப்படிப்பட்ட மனிதர்களாக மாறுறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய உஸ்தாத் ஒருவர் இருந்தார், அபூபக்கர் பின் ஐயாஷ் ரஹிமஹுல்லாஹ். அவர் கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவங்களோட மகள் அழுது கொண்டிருக்கிறார். வாப்பாட கடைசி கட்டமே அந்த நேரத்துல அபூபக்கர் பின் ஐயாஷ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மகளே நீ அழாதே, எந்த ஒன்றுக்கும் அழாதே, உனக்கு ஒரு வசியத் செய்கிறேன், இந்த ரூம்ல இந்த அறையில நீ எந்த ஒரு பாவத்தையும் செஞ்சிடாதே. ஏன் தெரியுமா? லகத் கரத்து ஃபீ ஹாதிஹி ஸாவியா, இந்த அறையில இந்த ரூம்ல நான் 24,000 குர்ஆன்கள் ஓதிக்கிறேன். அல்லாஹு அக்பர். அன்பானவர்கள், இவர்கள் தான் உலகத்துல அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்காக வாழ்க்கை அமைத்துக் கொண்டாங்க. அன்பானவர்கள், இதைத்தான் நான் நீங்களை பார்க்கணும். அன்பானவர்கள், ஈமான் நிறைக்கப்பட, ஈமான் கல்புக்குள்ள நிறைஞ்சாதான் அமல்களுடைய உணர்வுகள் உருவாகும். சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, 40 வருடங்களாக நான் மஸ்ஜிதுக்குள் இருந்துதான் அஸான் சத்தத்தை கேட்டேன். எனக்கு முன்சப் மிஸ் ஆகவே இல்லை. 40 வருடங்களாக எனக்கு முன்சப் மிஸ் ஆகல. அல்லாஹு அக்பர். அன்பானவர்கள், இப்படி வாழ்க்கை அமைச்சு கொண்டாங்க. நான் நீங்கள் யோசிக்கும் அதுதான், என்ன நான் தயாரிப்பு செஞ்சிருக்கிறேன். ஷாமுடைய காதி சுலைமான் அல் மக்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவங்க 90 வயதுல சொல்றாங்க, 90 வயதுல சொல்றாங்க, லம் உஸல்லி அல் ஃபரீதா முன்ஃபரிதன் இல்லா மர்ரத்தைன், என் வாழ்க்கையில இமாம் ஜமாத் 2 தடவை தான் மிஸ் ஆகிக்கும். சொல்றாங்க தொடர்ந்து, அதுன்னு நான் நினைக்கிறேன், அதுவும் தொழுத மாதிரி தான் கொஞ்சம் டவுட் ஆகிக்குது. எப்ப சொல்றாங்க? 90 வயதுல. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களை, நான் நீங்க என்ன தயாரிப்பு செஞ்சுக்கிறோம். ரமலானுடைய காலங்கள் அப்படியே போகுது. அன்பானவர்கள், ஈமான் நிறைக்கப்படதான் அவங்க உணர்வுகள் சாலிஹான அமால்களோட இன்பம். அன்பான சகோதரர்களே, அந்த சஹாபாக்களுடைய கல்வில இந்த ஈமான் நிறைக்கப்பட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அந்த சஹாபாக்களுடைய கல்விலே நிறைந்திருந்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தும் அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய தொடர்பும் மட்டும்தான். அன்பானவர்களே, அதனாலதான் அவன் எந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கினாங்க. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சில மனிதர்கள் வந்து சொன்னார்கள், அந்த அருமை சஹாபாக்களிடம் உங்களை பூண்டோடு அழிக்கிறதுக்காக, உங்களை அட்ரஸ் இல்லாமல் ஆக்குறதுக்கு ஒரு கூட்டம் வராங்க, நீங்க பயந்து கொள்ளுங்க, உங்களோட அடுத்த செகண்ட் என்னமோ தெரியா. அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா.
அல்லாஹ் சொல்றான், சில மனிதர்கள் அந்த அருமை சஹாபாக்களிடம் வந்து சொன்னார்கள், உங்களை அழிப்பதற்காக ஆயுதங்களை எல்லாம் ஏந்தி கொண்டு வருகிறார்கள், நீங்க பயந்து கொள்ளுங்க, உங்களுடைய அடுத்த செகண்ட் என்னமோ தெரியா. அல்லாஹ் சொல்றான், அந்த சஹாபாக்களுடைய கல்புல பயத்துக்கு மாற்றமாக அவன கல்புல என்ன தெரியுமா அதிகரித்தது? ஈமான் அதிகரித்தது. பயத்துடைய ஒரு துரும்பும் அதிகரிக்கவில்லை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்றான், அவங்க என்ன தெரியுமா சொன்னார்கள்? வகாலோ ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், எங்க ரப்பு போதுமானவன், நாங்க அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கிறோம், அதனால நாங்க எந்த ஒன்றுக்கும் பயப்பட மாட்டோம் என்ற உயர்ந்த ஈமானுடைய வார்த்தையை சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வாரோம் என்றா, சஹாபாக்கள் அல்லாஹுடைய உதவிய பூமிக்கு இறக்கினாங்க ஈமானுடைய சக்தியின் மூலமாக. அவன கல்வியில் இருந்துச்சு, எல்லாம் அல்லாஹ் தான் செய்யறான். யாரை கொண்டு உலகத்துல எந்த ஒன்றுமே நடக்குது இல்ல, எல்லாம் அல்லாஹ்வை கொண்டு மட்டும்தான் நடக்குது. மௌலானா உமர் பாலபூரி ரஹிமஹுல்லாஹ் இந்த கவிதையை குறிப்பிடுவார்கள். ஜோலா கஹா ஓலா ஹுவா ஓலா பி உஸ்மே லா ஹுவா ஜுஸ்லா ஹுவா குல்லா ஹுவா பிர் கியா ஹுவா அல்லாஹ் ஹுவா. உலகம் சொல்லுகிறது அவரால் இது நடக்குது, இவரால் அது நடக்குது. உலகம் சொல்கிறது ஜுஸ்லா ஹுவா குல்லா ஹுவா. அதை மெஜாரிட்டியால மைனாரிட்டியால யாராலையும் எந்த ஒன்றுமே நடக்கவில்லை. அல்லாஹுவால மட்டும்தான் உலகத்துடைய ஒவ்வொரு துரும்பும் அசைகிறது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்கள், இந்த ரமலான்ல நடந்துச்சு பத்ர். அந்த பத்ர் அதைத்தான் சொல்லுது. அன்பானவர்களே, நாளைக்கு பத்ருடைய யுத்தம், அந்த மேலான ஈமான சுமந்த அந்த அருமை சஹாபாக்கள் 313 சஹாபாக்கள் அங்கு இருக்கிறார்கள். அல்லாஹுடைய ரசூல் அந்த கூடாரத்தில கண்ணீருடன் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அன்றைய இரவு அந்த மக்காவுடைய காபிர்கள் இறைச்சி எல்லாம் சுட்டு சாப்பிட்டு களியாட்டங்களில் கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய ரசூல் கண்ணீருடன் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள், யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை நீ அழித்தால் உனக்கு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய யாருமே இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். அன்பானவர்களே, அடுத்த நாள் அந்த பத்ருடைய போர்க்களம் அல்லாஹுடைய உதவி இறங்குகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், முதலாவது என்ன தெரியுமா? வனுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மா, நாங்கள் உங்களுக்கு மழையை பொழிய வைத்தோம். அன்பானவர்கள், அந்த மழையின் மூலமாக அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஒரு தெம்பை உருவாக்குகிறான். அடுத்தது என்ன தெரியுமா? அன்பானவர்களே, பத்ருடைய போர்க்களம், அந்த 2 கூட்டம் இருக்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் அந்த யுத்த களத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு ஒரு தூக்கத்தை போடுறான். அல்லாஹ் சொல்றான், இது யுகஷிகுமுன் நுஆசு அமனா, அந்த சஹாபாக்களுக்கு நாங்கள் ஒரு தூக்கத்தை போட்டோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் முன் சஃப்ல தான் இருந்தோம், என் வாள் 7-8 தடவை கீழே தூக்கத்திலே விழுந்துச்சு. அப்படி தூக்கம். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், தூங்கி எழுந்து பார்த்தேன், அந்த காஃபிர்கள் ஒரு 80 பேர் போலதான் என கண்ணுக்கே பட்டுச்சு. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, அல்லாஹுடைய உதவி, அதுக்கு பின்னால அந்த சஹாபாக்களுக்கு ஒரு உற்சாகம். அன்பானவர்களே, அன்றைய காலத்து முறை, அங்கே ஒருத்தர் வருவாரு, இங்கே ஒருத்தர் போவார், அப்படிதான் யுத்தம் ஆரம்பம். அங்கே காஃபிர்களுடைய படையிலிருந்து அசத் என்ற ஒரு வீரர் வந்தார். இங்கிருந்து யாரு போனாரு? சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்ட அல்லாஹுடைய சிங்கம் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்கள். சென்றதுதான் தாமதம். அந்த அசதுடைய தலை வெட்டப்பட்டு அது உருண்டோடுகிறது. அதுக்கு பின்னால
காபிர்களுடைய படையிலிருந்து உத்பா, ஷைபா, வலீத் இப்னு முகீரா 3 பேர் வராங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாசிகள் 3 பேர் அனுப்பினாங்க. அந்த நேரத்துல அந்த உத்பா, ஷைபா அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு மதீனா வாசிகளோட எங்களுக்கு சண்டை போடலா, நீங்க மக்கா வாசிகள் 3 பேர் அனுப்புங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு 3 பேரை அனுப்புறாங்க. அன்பானவர்களே, போனாங்க. போன உடனே அந்த வலீதுடைய, உத்பாவுடைய தலைகள் வெட்டப்பட்டு பத்ருடைய போர்க்களத்தில் உருண்டோடுகிறது. உடம்புகள் எல்லாம் சல்லடையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துலதான் அன்பானவர்களே ஒரு சப்தம் வருகிறது. எப்படி ஒரு பிளைட் ஒண்ணு வந்து இறக்கினா எப்படி சப்தம் வைக்க, இந்த இடத்துல ஒரு பிளைட் ஒண்ணு இறங்கினா அது மாதிரி ஒரு சப்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதோ ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். இன்னொரு இதனால் ஒரு சப்தம் சொல்கிறார்கள், இதோ மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். மலக்குமார்களுடைய பட்டாளம். அன்பார்ந்த சகோதரர்களை, சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களுடைய வாள்களை நாங்க கொண்டு போனோம், கழுத்துகள் வெட்டப்பட்டு உருண்டோடக்கூடிய காட்சிகளை கண்ணால பார்த்தோம். அல்லாஹ் சொல்லுகிறான், யா ரசூல் அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், இத் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னீ முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகதி முர்திஃபீன். யா ரசூலல்லாஹ், நேற்றைய முழு கண்ணீரும் நீங்க எங்களோட தான் இருந்தது, உங்களுடைய முழு துஆவும் எங்களோட தான் இருந்தது. அதனால நாங்க 1000 மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்லுகிறான், வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா. பத்ருடைய களம், சஹாபாக்களே, நீங்க ஒரு பலகீனமான பட, அல்லாஹ் உங்களுக்கு பத்ர்ல உதவி செஞ்சான். அன்பானவர்கள், இந்த உதவி அல்லாஹு அக்பர். பத்ருடைய அந்த போர்க்களத்தை பாக்குறதுக்கு இன்றைக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க ஸ்டேடியம் போற போல ரிஃபாரி கோத்திரத்தை சேர்ந்த சில மனிதர்கள் போனாங்க. என்ன, மலைகளுக்கு மேல, பத்ருடைய அந்த மலைகளுக்கு மேல ஏறி பார்ப்பதற்காக அவங்க பார்க்கிறாங்க. அந்த மலக்குமார்களுடைய வருகையை பார்த்து நெஞ்சு வெடித்து மரணிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ஹயாத்து சஹாபால பதிவாகுது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்கள், அல்லாஹுடைய உதவி, ஈமான சுமந்தார்கள். அல்லாஹுடன் தொடர்பு சீராக அல்லாஹ் எல்லாத்தையும் சீராக்கிறான். அன்பானவர்களே, நிறைய சஹாபாக்களுடைய சம்பவம் இதைத்தான் உணர்த்தது. அன்பானவர்களே, அதனால அல்லாஹுடைய தீனுக்காக யாரு நேரங்களை காலங்களை கொடுப்பாங்களோ அல்லாஹ் அவங்களை வீணாக்கின சரித்திரம் இல்லை. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேக்குறாங்க, மனில்லதி மௌதாக்கும் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்க சபையில யார் மரணித்திருக்கிறார்? சென்று பார்க்கிறாங்க. பனு குறைதாவுடைய யுத்தம், அந்த கூடாரத்துல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகி இருக்கிறார்கள். சொல்லப்படுகிறது, சஅத் இப்னு முஆத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எவ்வளவு சங்கையான ஜனாசா தெரியுமா, எவ்வளவு கண்ணியமான ஜனாசா தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இஹ்தஸ அர்ஷுர் ரஹ்மான் பிமௌத்தி சஅத் இப்னு முஆத். இந்த சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. அல்லாஹு அக்பர். யோசி பாருங்க, 7 வானங்கள் 7 பூமியை படைத்த அந்த அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குறண்டா உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்? இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கவில்லை, அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருந்த மலக்குமார்கள் இந்த தாய் வருவதை இட்டு சந்தோஷத்தால் குதித்தார்கள். அந்த குதிப்பு தான் அல்லாஹ்வுடைய அர்ஷையை நடுங்க வைத்தது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போகிறார்கள். ஸலமத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால நின்று கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அப்ப நாங்க பேசிக்கொண்டோம், ரசூலுல்லாஹ் பார்த்ததுக்கு பின்னால நாங்க பார்ப்போம். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. பைத்தொடனே சொன்னாங்க, நீங்க யாரும் உள்ள வந்துடவானம் என்று சொல்லிட்டு காலை உயர்த்தி நடக்கிறாங்க.
பின்னால் அப்படி வந்ததுக்கு பின்னால் சலமத் பின் அஸ்லம் ரலியல்லாஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்க எங்களுக்கு வரவானம்னு சொன்னீங்க, ஏன் கால் உயர்த்தி நடந்தீங்க? அப்ப சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷஹிதூன 70,000 மினல் மலாயிகா, 70,000 மலக்குமார்கள் சஅத் இப்னு முஆதுடைய முகத்தை பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள். அந்த ஒவ்வொரு மலக்கும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், லம் யஹ்பிது கபல தாலிக், இதற்கு முன்னால் இந்த பூமிக்கே இறங்காதவர்கள். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இன்னும் சொல்றாங்க, எவ்வளவு மலக்குமாருடைய நெரிசல் என்றால், ஹயாத்து சஹாபால வருகிறது, எவ்வளவு மலக்குமாருடைய நெரிசல் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மலக்கு அந்த 2 சிறகுகள் ஒரு சிறக மடிச்சு கொண்டாரு, அதுக்கு பின்னால நான் கூட சஅத் இப்னு முஆதுடைய முகத்தை பார்த்தேன். அல்லாஹு அக்பர். அன்பானவர்கள், இதுதான் உலகத்தில சஹாபாக்களின் உழைப்பின் மூலமாக சாதித்தார்கள். சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் தான் சஅத் இப்னு முஆதுடைய அந்த ஜனாசாவுடைய அந்த கபரை தோண்டினேன். சொல்றாங்க, அந்த கபரை தோண்ட தோண்ட கஸ்தூரி வெளியாகிக் கொண்டே இருந்துச்சு. அங்கிருந்து ஒரு மனிதர் அந்த கபருடைய மண்பிடி எடுத்து கையை திறந்து பார்த்தாரு, அவர் முழு கையுமே கஸ்தூரியாக இருந்தது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்கள், இவ்வளவு பெரிய இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்குள்ள வந்ததே 31வது வயதில, மௌத்தானார் 37ல, இஸ்லாத்துக்குள்ள வாழ்ந்தது 6 வருடங்கள் தான். அன்பானவர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய தீனுக்காக கபூல் செய்யப்பட்டாரு, அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்களும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக தியாகம் செய்யணும். எங்களுடைய நேரங்கள் காலங்கள் கொடுக்கப்படணும். அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தீனுக்காக யாரெல்லாம் டைமை கொடுத்தார்களோ அல்லாஹ் அவர்களை வீணாக்கிய சரித்திரமே கிடையாது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாங்க தயாராகுவோம். இன்ஷா அல்லாஹ் செல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் யார் யார் தயார்? இன்ஷா அல்லாஹ் ரமதானோட நாங்க நீண்ட வக்துகள் 4 மாசம் வெளிநாடு உள்நாடு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் தயாராகும். இன்ஷா அல்லாஹ் எழுமன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் குடும்பமாக அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. எழுமன். இன்ஷா அல்லாஹ் வேற யாருக்கு எழுமனே? அல்லாஹ் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் இவர்களை கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. இந்த உலமாக்கள் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எழுமன். இன்ஷா அல்லாஹ் உலமாக்கள் 2வது வருஷம் போறாங்க. 8 ஜமாத் ஸ்ரீலங்காவில் பைத்தாக்கு. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய தியாகத்தோட. சுப்ஹானல்லாஹ். செல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இவங்க நேரங்களை காலங்களை கொடுக்கணும். எழுமுங்க. இன்ஷா அல்லாஹ் எழுமுங்க. நிறைய அறிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஏப்ரல்ல உங்களோட ஏரியாவில் ஒரு ஜமாத் ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. எழுமுங்க. இன்ஷா அல்லாஹ் மாணவர் ஜமாத்தும் வைக்கிறது 5ஆம் தேதி. ஓலவர் ஜமாத்னா ஓலவர் ஜமாத் 5ஆம் தேதி. எழுமுங்க. இன்ஷா அவங்களோட நுஸ்ரத்தா போறதுக்கு யார் தயார்? இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, போகக்கூடிய ஏற்பாடுகள் அல்லாஹ் செஞ்சு கொடுப்பானாக, மௌத்து வரைக்கும் அல்லாஹ் தீனுக்காக கபூல் செய்வானாக. எழுமுங்க. இன்ஷா அல்லாஹ் வேற யாருக்கிறேன்? மௌலானா இலியாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, யார் இந்த உழைப்ப தன்னுடைய தலைக்கு மேல் எடுத்து செய்யறாங்களோ அவங்க தன்னுடைய கையில முழு உலகத்தையும் வந்திருக்கக்கூடிய கராமத்தை வச்சு கொண்டிருக்கிற போல. சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்கள், அவ்வளவு பெரிய உழைப்பு. சுப்ஹானல்லாஹ். மனித புனிதர்களை உருவாக்குறது. எழுவங்க. இன்ஷா அல்லாஹ் வேற யாரு தயார்? இன்ஷா அல்லாஹ் நேரங்கள் காலங்கள் கொடுக்கப்படும். எங்களுக்கே விளங்குதுதானே, நாங்க கொஞ்சம் ஒரு 3 நாள் போன ஒரு சில்லா போன எவ்வளவு ஒரு சேஞ்ச், எங்கட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நாங்க எங்க கண்கூடா பாக்குறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. சரிங்க. இன்ஷா அல்லாஹ் வேற யாரு இருக்கிறீங்க? எழுவங்க. இன்ஷா அல்லாஹ் ரமலானோடு நாங்க போவோம் என்றாங்க. எழுவங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக, போகக்கூடிய ஏற்பாடுகள் அல்லாஹ் செஞ்சு கொடுப்பானாக, குடும்பமாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. வேற யாரு இருக்கிறீங்க? எழுவங்க. இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய கடைசி நாட்கள், இஅ்திகாஃபுடைய நாட்கள் இருக்கிறோம். அதனால ஹதீஸ்ல எல்லாம் அதிகமாக வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு நேரத்தையும் அவங்க இபாதத்தை கழிச்சாங்க. எப்படி இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, கபர்ல இருக்கக்கூடியவர்கள் எழுப்பாட்டி உங்களுக்கு உலகத்துக்கு போனா துனியாவுக்கு போன என்ன ஆசைன்னு கேட்டா சத்தியமாக சொல்லுவாங்களாம், எனக்கு ரமலானுடைய ஒரு நாள் மறுவா கிடைக்காதா, ரமலானுடைய ஒரு நாள் மறுவா கிடைக்காதான்னு தான் சொல்லுவாங்க. அன்பானவர்கள், அவ்வளவு பொறுமதியான நாட்கள் இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸ், இந்த ஒரு 4-5 நாள்
இதை எப்படியாவது இபாதத்தோட அமலோட கழிக்க முயற்சிங்க. குர்ஆன் அதிகமா ஓதுங்க. சொல்றாங்க அப்துல்லா குரதி ரஹிமஹுல்லாஹ், யார் அதிகமாக பார்த்து குர்ஆன் ஓதுவாங்களோ அவங்க 200 வருடங்கள் உலகத்துல வாழ்ந்தாலும் அவங்களுக்கு புத்தி யோசனை குறைகிற நோய் வராது, அவங்களோட உடல் உறுப்புகள் செயலிழக்கக்கூடிய நோய் வராது. சுப்ஹானல்லாஹ், அந்த குர்ஆன் எவ்வளவு ஓதினேன், எவ்வளவு அல்லாஹ் கல்லுதேன், மன்றாடினேன். அதனால் ஈக்கக்கூடிய இத்திகாஃபிரீங்க, நல்ல அமல்கள் ஈடுபடுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உயர்ந்த பாக்கியங்களை தந்தருள்வானாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், அன்புள்ளவனே யா அல்லாஹ், எங்கள் எல்லாரையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். அல்லாஹ் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நீ மட்டும் தான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னை தவிர யாராலையும் எந்த ஒன்றுமே செய்ய முடியாது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ள ரப்பு யா அல்லாஹ். உன் இரக்கத்தை சொல்லி முடிக்கவே முடியாது யா அல்லாஹ். அல்ல 100 கொலை செய்தவனை மன்னித்த ரப்பு யா அல்லாஹ். இந்த அவன் மன்னித்தா யா அல்லாஹ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வோட தலையை வெட்ட வந்த உமருக்கு ஹிதாயத்தை கொடுத்த ரப்பு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சு பரிசுத்தமாக்கிடு யா அல்லாஹ். உன்னை கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ், கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னை தவிர ரப்பு எங்களுக்கு வேற யாருமே இல்லை யா அல்லாஹ். அல்ல மன்னிச்சிடு யா அல்லாஹ், பரிசுத்தமாக்கிடு யா அல்லாஹ். பாவத்துக்கு யா அல்லாஹ் தௌபாவை நசீபாக்கிடு யா அல்லாஹ். அல்ல தௌபாவை நசீபாக்கிடு யா அல்லாஹ். சங்கையான நாட்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், கடைசி பத்துல யா அல்லாஹ் இந்த ஒற்றப்பட நாள் இருக்கிறோம் யா அல்லாஹ். இதுவும் லைலத்துல் கத்ரா என்பது தெரியாது யா அல்லாஹ். அல்ல எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். அல்ல சத்தியமாக யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னைய தவிர நாங்க யாருக்குமே சுஜூது செய்யல யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னைய தான் ரப்பா ஏற்றிக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட வாழ்க்கையில இருந்து எல்லாத்தையும் மன்னித்து பரிசுத்தமாக்கிடு யா அல்லாஹ். அல்லாஹ், அல்லாஹ், சின்னது பெரியது எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ். அல்ல தனிமையில எத்தனையோ மாற்றங்கள் யா அல்லாஹ். அல்ல உள்நாட்டுல வெளிநாட்டுல உள்பிரதேசங்கள்ல வெளிப்பிரதேச எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், மன்னிச்சிடு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ். அந்த கஅபத்துல்லாஹ்வுடைய புடவையை பிடித்து கெஞ்சுவது போல கெஞ்சுறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், மன்னிச்சிடு யா அல்லாஹ். பாவங்களால எங்க வாழ்க்கையில முசீபத்தில் உருவாக்கிடாதே யா அல்லாஹ். எங்க நியமத்துகளை அழிச்சிடாதே யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ். அமல்களுடைய ஆசையை தாயா அல்லாஹ். குர்ஆன் ஓதல்ல யா அல்லாஹ், குர்ஆன் மாதம் யா அல்லாஹ். அத தராவி ஒழுங்கா தொழல யா அல்லாஹ். உன்னை கண்ணீர் வடிக்கல்ல யா அல்லாஹ். அல்லாஹ், உன்னை கண்ணீர் வடிச்சு துஆ கேட்கல யா அல்லாஹ். இஃப்தாரனும் சஹரனும் அப்படியே கழிஞ்சாச்சு யா அல்லாஹ். நாங்க செஞ்ச சின்ன சின்ன அமல்களை ஏற்று கபூல் செஞ்சிக்கோ யா அல்லாஹ், கபூல் செஞ்சிக்கோ யா அல்லாஹ். அன்புள்ளவனே, இரக்கமுள்ள ரஹ்மானே, வீணாக்கிடாதே யா அல்லாஹ். எங்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ், எங்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். அல்ல கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் அனைவரையும் நரகத்திலிருந்து விடுதலை ஆக்கிடு யா அல்லாஹ். எங்கள் அன்பான இரக்கமான பெற்றோரை கபூல் செஞ்சிக்கோ யா அல்லாஹ். எங்கள் உம்மா வாப்பம் ஏற்றுக்கோ யா அல்லாஹ். கபராளிகள் யா அல்லாஹ், கபரப்பிரகாசமாக்கிடு யா அல்லாஹ். நல்லோர்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், யார் யாருடைய பெற்றோர் நோயாளிகளாக இருக்கிறார்களோ ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்திரு யா அல்லாஹ், ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்திரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், எங்கள் மனைவி மக்கள் குழந்தைகள் அனைவரையும் சாலிஹீன்களாக ஆக்கிடு யா அல்லாஹ், நல்லோர்களாக ஆக்கிடு யா அல்லாஹ். எங்கள் மனைவி மக்கள் பெண்கள் எல்லாரையும் கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மனைவி மக்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். சஹரண்டும் இஃப்தாரண்டும் கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ், எங்களுக்காக கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ். அவர்கள் உயர்ந்த கூலிகளை கொடுத்திரு யா அல்லாஹ். அந்த கஷ்டப்படக்கூடிய எங்களுடைய மனைவி மக்கள் பெண்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்க எல்லோரும் அந்த சுவர்க்கத்தில குடும்பமாக இருக்கணும் யா அல்லாஹ். இதுதான் ஆசை யா அல்லாஹ். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கடன் தொல்லைகள் எல்லாத்தையும் லேசாக்கிடு யா அல்லாஹ். நிம்மதியான வாழ்க்கையை தாயா அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். எங்களோட பொருளாதாரங்கள் வியாபாரங்களை பரக்கத்தை ஹலால் நிறைந்ததாக ஆக்கிடு யா அல்லாஹ், பரக்கத்துள்ளதாக ஆக்கிடு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த மஹல்லாவை கபூல் செஞ்சிக்கோ யா அல்லாஹ். தீனுடைய மறுமலர்ச்சி உண்டாக்கிடு யா அல்லாஹ். முழுலகத்துக்கும் செல்லக்கூடிய நல்லோர்கள் இந்த மண்ணில் உருவாகணும் யா அல்லாஹ். அது இங்கு நடக்கக்கூடிய மேலான இந்த உழைப்பை கபூல் செஞ்சிக்கோ யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானோட தீனுக்காக அலைந்து பாடுபடணும் யா அல்லாஹ். யாரெல்லாம் பெயர் கொடுத்தார்களோ அனைவர்களையும் உன்னோட பாதையை அனுப்பி வச்சிரு யா அல்லாஹ். ரப்பே இங்க குழும இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், இங்கே இந்த மஹல்லால் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள்
பெண்கள் அனைவரையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். பெண்கள் ஃபர்தா உள்ள பெண்களாக ஆக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் குழந்தைகள் ஆளுங்கள் ஹாஃபில்களாக நல்லோர்களை உருவாக்கிறியா அல்லாஹ். இந்த மண்ணை அல்லாஹ் தீனுடைய கேந்திர ஸ்தலமாக ஆக்கிறியா அல்லாஹ். மஹல்லாவை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். இங்கே குடும்பத்தை கூட ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கோ யா அல்லாஹ். மஸ்ஜிதை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். மஸ்ஜிதுக்காக யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அனைவரையும் ஏற்றுக்கோ யா அல்லாஹ். இந்த ஏற்பாடுகளுக்காக யாரெல்லாம் முயற்சிகள் செஞ்சார்களோ அனைவர்களையும் ஏற்றுக்கோ யா அல்லாஹ். உயர்ந்த கூலிகளை கொடுத்தறியா அல்லாஹ். கஞ்சியுடைய ஏற்பாடு இன்னும் இஃப்தாருடைய இன்னும் நல்ல கர்மங்களுக்காக செலவழிக்கிறார்களோ அனைவருக்கும் உயர்ந்த கூலியை கொடுத்தறியா அல்லாஹ். உயர்ந்த பாக்கியங்களை கொடுத்தறியா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக. எங்களை எல்லாரையும் பொருந்திக் கொண்ட நல்லோர்கள் கூட்டத்தை சேர்த்தறியா அல்லாஹ். அல்லாஹ் காசாவுடைய மக்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். அல்லாஹ் பச்சிலம் பாலகங்கள் யா அல்லாஹ். பலஸ்தீனத்திலே யா அல்லாஹ் அந்த மக்கள் கொல்லப்படுகிறார்கள் யா அல்லாஹ். உயர்ந்த விமோசனத்தை வழங்கிடு யா அல்லாஹ். உயர்ந்த விமோசனத்தை வழங்கிடு யா அல்லாஹ். உன்னை ரப்பா ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணம் யா அல்லாஹ், அவர்களை வீணாக்கிடாதே யா அல்லாஹ். பொருந்திக்கோ யா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக. மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா கைர்களையும் தந்தது யா அல்லாஹ். எவைகளை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அனைத்தை விட்டு பாதுகாத்தது யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.